ராசினியர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படி இருக்க போகுது? கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது? என்னதான்யா நடக்க போகுது? அது என்ன எங்களுக்கு மட்டும் அப்படி தனியா சொன்னாப்புல நடந்துருமா? என்ன புதுசா இந்த பக்கம் நீங்கலாம் வந்து என்ட்ரி ஆயிருக்கீங்க? அப்படின்ற மாரி என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்க வந்திருக்கக்கூடிய என் மனதுக்கு பிடித்த மகர ராசி அன்பர்களே, நீங்க இல்லாட்டி உலகமே இல்ல. மகரம் தான் காலபுருஷனுடைய 10ஆம் வீடு. உழைக்க அசரவே அசராத ஒரு ஆட்கள் யாரு அப்படின்னா, எக்ஸ்பெஷலி மகரம் தான். ஒரு மாரியான ஆளுமை. இந்த சூரியனும் சனியும் சேர்ந்த ஒரு ஆளுமை. செவ்வாயும் சனியும் சேர்ந்த ஒரு ஆளுமை. செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்த ஒரு ஆளுமை. யாரோடும் எதோடும் ஒப்பிடவே முடியாத ஒரு ஆட்கள் யாருன்னா, அது மகரம் தான். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. உடலாலும், மனதாலும், ஆன்மத்தாலும் பி ஸ்ட்ராங் லேடி யாருன்னா மகரம் தான். மகரத்தில ஒரு பிளானட் நின்னாலும் சரி, மகரத்தில உங்களுக்கு ராசி அமைஞ்சாலும் சரி, உங்கள மாரி ஸ்ட்ராங்கா வாழ்வியலை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இனிமே ஒருத்தவங்க பொறந்து தான் வரும். அந்த அளவுக்கு எப்படி ஸ்ட்ராங்கா இருப்போம், அவ்வளோ பிரச்சனைய சந்திச்சிருப்போம். சரி வாங்க பார்க்கலாம். 2026வது வருஷம் மகர ராசிக்காரர்களுக்கு எஸ்பெஷலி மகர ராசிக்கார பெண்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா, ஒற்றை வார்த்தையில சொல்லட்டுமா? மகத்தான வெற்றி கிடைக்க போகுது.